நாடாளுமன்றம் இன்று கூடுகிறது. எதிர்க்கட்சியான காங்கிரஸ் பல்வேறு விவகாரங்களை அவையில் எழுப்ப திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது டெல்லி செய்தியாளர் சலீம். சலீம், நாடாளுமன்றம் தற்போது கூடுவதன் முக்கியத்துவம் என்ன? கூட்டத்தொடர் சுமூகமா நடைபெற வாய்ப்பு இருக்கா? இது குறித்து சொல்லுங்க. அதிகம் வாய்ப்பில்லை என தெரிகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடர் ஏற்கனவே ஒரு மாதத்திற்கு முன்னாடி நடைபெற்றது நமக்கெல்லாம் தெரியும். பொது பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க, ரயில்வே பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்று நடக்கிறது. மொத்தம் 15 நாட்கள் நடக்குது, லீவ் எல்லாம் இல்லாம. மே 13ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இப்பொழுது ஆளும் கட்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, மொத்தம் 24 மசோதாக்களை சட்டமாக்க வேண்டும், எதிர்கட்சிகளுடைய ஒத்துழைப்பு தேவை அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சி சொல்றாங்க. எதிர்கட்சி என்ன சொல்றாங்கன்னா, ஒத்துழைப்பு கொடுக்கிறோம், ஆனா அதுக்கு முன்னாடி முக்கியமான விவகாரங்களை விவாதிக்க வேணும். நாடாளுமன்றத்தில் விவாதிச்சா தான் மக்கள் மத்தியில போய் சென்றடையும், மக்களுக்கு அப்பதான் அதை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் இடுறாங்க, அதாவது பட்டியல் போடுறாங்க. அந்த பட்டியல்ல முக்கியமா என்ன வருது அப்படின்னா, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த அருணாச்சல் பிரதேசம், உத்தராகண்ட் இந்த மாநிலங்கள்ல மத்திய அரசு தலையிட்டு ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்தது ஏன் என்பதை விவாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சில எதிர்கட்சிகள் கேட்கறாங்க. முக்கிய எதிர்கட்சி அதுல காங்கிரஸ். ஆனா ஆளும் கட்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் இருக்கு, இப்பொழுது விவாதிக்க முடியாது. உச்சநீதிமன்றத்தில் இல்லாத விவகாரத்தை பத்தி சொல்லுங்க, அதை இப்ப விவாதிக்கலாம். உச்சநீதிமன்றத்தில் இருப்பதனால் அதை விவாதிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எதிர்கட்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்துள்ளோம், ஏற்கப்படவில்லை என்றால் அமளியில் ஈடுபட வேண்டியதுதான். ஏன் அப்படின்னா, மத்திய அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தினால் மக்கள் விவகாரங்களை தெரிஞ்சுக்கணும், அதனால தான் நாங்க அமளியில ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் சொல்றாங்க. இது தவிர இந்தியாவில் மொத்தம் 29 மாநிலங்கள் இருக்கு. இதுல 13 மாநிலங்கள்ல தண்ணீருக்கே பஞ்சம். சில மாநிலங்கள்ல ட்ரெயின்ல கொண்டு போய் தண்ணி எல்லாம் கொடுக்கறாங்க. இந்த வறட்சியை விவாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் எதிர்கட்சிகள் கையில் எடுத்திருப்பதால் அமளி ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாக நமக்கு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தவிர 6 எம்பிக்கள் புதிதாக ராஜ்யசபாவிற்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு பிரமாணமும் செய்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் வட்டாரங்கள் தகவல் சொல்லியிருக்காங்க.